வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னை பெங்களூர் இடையே அமைக்கப்பட்டு வரும் 4 வழி பசுமை சாலை எப்பொழுது நிறைவடையும், இந்த பணியின் செயல்பாடுகள் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். பெங்களூர் சென்னை விரைவு சாலையின் ஒரு முக்கிய பகுதியான தமிழகத்தில் உள்ள 105.75 கிலோமீட்டர் நீளமுள்ள திட்ட பணிகளை 4 பிரிவுகளாக நடைபெற்று வருகின்றன. ஆற்காடு முதல் காஞ்சிபுரம் வரையிலான பகுதியை தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் இந்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது 4 வழி பாதையாக கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் கொண்ட புதிய பசுமை வழி சாலையாக திட்டமிடப்பட்டுள்ளது. வாலாஜாபேட்டை முதல் ஆற்காடு வரையிலான பிரிவில் ஒரு ரயில்வே மேம்பாலம் மட்டுமே கட்டி முடிக்கப்பட வேண்டியுள்ளது. இது குறித்து தேசிய நெடுஞ்சாலை ஆணைய வட்டாரம் தெரிவிக்கையில், ரயில்வேவிற்கு சொந்தமாக ஒரு கட்டிடம் சாலை பணிகளுக்கு இடையூறாக இருந்ததால் எஞ்சிய பணிகளை இப்பொழுதிலிருந்து மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 105.75 கிலோமீட்டர் நீளமுள்ள விரைவு சாலை 4 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. குடிபாலா முதல் வாலாஜாபேட்டை வரையிலான 24 கிலோமீட்டர், இதில் 23.85 கிலோமீட்டர் பணிகள் நிறைவடைந்துள்ளன. வாலாஜாபேட்டை முதல் ஆற்காடு வரையிலான 24.5 கிலோமீட்டர், இதில் 20.35 கிலோமீட்டர் பணிகள் நிறைவடைந்துள்ளன. ஆற்காடு முதல் காஞ்சிபுரம் வரையிலான 25.5 கிலோமீட்டர், இதில் 11 கிலோமீட்டர் மட்டுமே தற்போது வரை நிறைவடைந்துள்ளன. மேலும் காஞ்சிபுரம் முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரையிலான 31.7 கிலோமீட்டர், இதில் 25.25 கிலோமீட்டர் மட்டுமே நிறைவடைந்துள்ளன. ஆற்காடு முதல் காஞ்சிபுரம் பிரிவில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கான காரணம் குறித்து தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் ஒப்பந்ததாரர் மற்றவர்களை விட மெதுவாக செயல்பட்டதாக கூறினார்கள். இதன் காரணமாக ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த பிரிவில் பணிகள் இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீபெரும்புதூரில் அமைய உள்ள ட்ரம்பெட் இன்டர்சேஞ்ச் ஒரு பெரிய கிரேடு செப்பரேட்டர் கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. இது முழுமையாக நிறைவடைந்ததும் இந்த இன்டர்சேஞ்சின் 6 கிளைகள் வழியாக வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை ஆகிய நகரங்களில் இருந்து வரும் மற்றும் செல்லும் வாகனங்கள் விரைவு சாலையை எளிதாக அணுக முடியும். NHAI வட்டாரங்களின்படி 1.089 கிலோமீட்டர் நீளமும் ரூபாய் 122.03 கோடி மதிப்பும் கொண்ட இந்த வசதியின் கட்டுமான பணிகள் ஆகஸ்ட் 2024 தொடங்கப்பட்டு இந்த 2026 ஆண்டின் இறுதிக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்த பணிகளில் சுமார் 25% மட்டுமே முடிவடைந்துள்ளன. ஒப்பந்ததாரர் 221 காரிடார்களில் 198 முன் தயாரிக்கும் பணியை நிறைவு செய்துள்ளார். விரைவில் சென்னை பெங்களூரு இடையே இந்த மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் பாதையை பார்க்க முடியும்.